ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல 7 சம் பார்த்துரும். சரியா? ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் இட் டிவைட்ஸ் 1120 1230 and 1926 லீவிங் த ரிமைண்டர் 12. கண்ணா நல்லா கவனிமா, எப்பெல்லாம் நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டு இந்த ரிமைண்டர் கூட கம்பேர் பண்றாங்களோ சம்ம, அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு பாருங்க. 1230, அடுத்தது என்னது 1926. இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ற லார்ஜஸ்ட் நம்பர் தான் எனக்கு தெரியணும், ஆமாவா? பட் ஆனா இது என்ன நடக்குதுன்னா சாமி, 1230ல இருந்து நீங்க இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணணும். 1926ல இருந்து இந்த ரிமைண்டர் மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1218 கிடைக்குமா? அடுத்தது இங்கிட்டு 1926ல இருந்து 12 மைனஸ் பண்ணா 1914 கிடைக்குமா? சம் இதுதானே கணக்கு. இப்போ இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது ஒரு ஹோல் நம்பரா கிடைக்கும். ரிமைண்டர்னால என்ன தெரியுமா சாமி அர்த்தம்? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 4ஆல டிவைட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 1 டைம் 4, மிச்சம் என்னது 1. இதோட அர்த்தம் என்னன்னாக்கனா, இந்த 5 அப்படின்ற நம்பர்ல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 4 டேபிள்ல வர நம்பர் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 9 எடுத்துக்கிறேன். 4 2s are 8, மிச்சம் 1. அப்போ இந்த 9ல இருந்து 1 மைனஸ் பண்ணிட்டா 4 டேபிள்ல வர 8 எனக்கு கிடைச்சிருமா? ஸோ இந்த நம்பர் டெஃபினட்டா 4 டேபிள்ல வரும், ஆமாவா? அப்போ நான் லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் 1230யவும் 1926ஐயும் எக்ஸாக்டா டிவைட் பண்ணணும் ரிமைனிங் 12 கொடுத்து. இப்ப நான் எப்படி சம் அப்ரோச் பண்ண போறேன்னா, இந்த நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் 12 மைனஸ் பண்ணிட போறேன். இப்போ இந்த நம்பர் எக்ஸாக்டா நான் கண்டுபிடிக்கிற அந்த லார்ஜஸ்ட் நம்பர்ல டிவிசிபிள் ஆகும். இப்ப நல்லா கவனிங்க. உங்களுக்கு சம் புரியலன்னா சாமி கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. இப்போ லார்ஜஸ்ட் நம்பர்னாலே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணுமா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF கண்டுபிடிக்க போறோம். சரியா கண்ணா? நல்லா கவனிங்க. இப்போ HCF எப்படி கண்டுபிடிப்பீங்க? டீல் பண்ணுது. ஸோ யூக்ளிட் டிவிஷன் லாமா அல்லது அல்காரிதம். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதமோட ஃபார்முலா என்ன? A is equal to BQ plus R. BQ plus R. ஸோ இப்போ இதுல ரெண்டு நம்பர் இருக்குக்கண்ணா. நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 1218 அப்படின்றது ஒரு நம்பர், 1914 அப்படின்றது ஒரு நம்பர். ஸோ இதுல பெரிய நம்பர்ல இருக்கிறத ஏனும் சின்ன நம்பர்ல இருக்கிறத பின்னும் எடுத்துப்பேன், ஆமாவா சாமி? ஸோ இப்போ சம்ம ப்ரொசீட் பண்ணலாமா? ஸோ ஏங்கிறது 1914 இஸ் ஈக்குவல் டு பின்றது 1218. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போறேன்? டிவைட் பண்ண போறேன். ஸோ டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 1914 உள்ளாரையும் 1218 வெளியவும். ஸோ 1 டைம். ஸோ 1218. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 696. ஓகேவா? ஸோ இப்போ அதை இங்கே போட்டுடலாமா? ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிருக்கிற கோஷன்ட் கியூங்கிறது 1, ரிமைண்டர் அப்படின்றது 696. ஸோ அப்போ 1 + 696. இந்த ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு 0 கிடைக்கல. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, இந்த நம்பர் ஈக்குவல் டுக்கு, அதாவது என்னோட BAவாகவும் என்னோட ரிமைண்டர் B-ஆவும் மாறிடும், ஆமாவா சாமி? ஸோ இப்போ இது அகைன் நம்ம டிவிஷன் பண்ணுவோமா? ஸோ இப்போ இது அகைன் என்ன பண்ணிக்கலாம்? ஸோ டிவிஷன் பண்ணிக்கலாமா? அப்போ டிவைட் பண்ணீங்கன்னா 1218 வெளியவும் 696 வெளியவும். ஸோ அப்போ உள்ள வெளியே
ஸோ அப்போ இது இன்ட்டு 1 போட்டிங்கன்னா அகைன் 696. ஸோ 2 டைம்ஸ் 5 ரைட்டா? ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது என்னோட கோஷன்ட் 1, என்னோட ரிமைண்டர் 522. ஸோ அப்போ இன்ட்டு 1 பிளஸ் 522. ஸோ இப்போ என்னோட பி ஏவா மாறிடுச்சு, என்னோட ஆர் வந்து பியா மாறிடுச்சு. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவோமா சாமி? அப்போ 696 உள்ள 522 வெளியே. ஸோ 1 டைம் 522. ஸோ அப்போ 471 கரெக்டாகண்ணா? ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது என்னோட கோஷன்ட் 1, ரிமைண்டர் 174. அப்போ 1 பிளஸ் 174. ஸோ அகைனோட ஆர் வந்து 0 ஆகல. ஸோ அப்போ என்னோட பி வந்து ஏவாவும் ரிமைண்டர் வந்து பியாவும் மாறிடும். ஸோ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுமா? ஸோ அப்போ 522 உள்ளார 174 வெளியே. ஸோ அப்போ 3 டைம்ஸ் போடுவோமா? ஸோ 3 போட்டா 2 மிச்சம் 1, 21, 22 மிச்சம் 2, 5. எஸ், எக்ஸாக்டா 0 ஆயிடுச்சு பாருங்க. ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது என்னோட Q வந்து 3, ரிமைண்டர் 0. ரிமைண்டர் 0 வரும்போது என்னோட பி என்னவா இருக்கோ அதுதான் சாமி என்னோட ஆன்சர். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இதுதான் இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ நல்லா கவனிமா, நல்லா கவனிங்கண்ணா. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன சம் முடிஞ்சிருச்சு சாமி, இதுதான் ஆன்சரு. இப்போ இது எதுக்கு நம்ம பண்றோம்னு புரிஞ்சுக்க முடியாதவங்களுக்கு தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நமக்கு 2 நம்பர் கொடுத்தாங்களா? என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்தாங்க? இப்போ இந்த 174 தான் கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க? 1230. அதே போல 1926. இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணும்போது இப்போ நல்லா கவனிங்களேன், இந்த நம்பரை நான் டிவைட் பண்றேன். ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 174 டேபிள்ல இன்டூ 7 போட்டீங்க அப்படின்ட்டுனா என்ன கிடைக்கும்? 7 4s are 8. ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 12. புரிஞ்சுதா சாமி? இப்போ ரிமைண்டர் 12. நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நடத்தின ஞாபகம் இருக்கா? இந்த 12 தான் ஃபர்ஸ்ட் இங்க நான் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். 130ல இருந்து இந்த 12 தான் நான் மைனஸ் பண்ணேன். இப்போ இந்த நம்பர் பாருங்களேன், 1218 எக்ஸாக்டா எந்த டேபிள்ல வருது? 174. இப்போ இதையும் அதே மாதிரி பண்ணி பாருங்களேன். ஸோ இதையும் அதே மாதிரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1914 அப்படின்றது எக்ஸாக்டா 174 டேபிள்ல வரும். ஓகேவா? இப்போ இந்த HCF அப்படிங்கிறது என்னது? இந்த HCF அப்படிங்கிறது 1218 1914 வரக்கூடிய ஒரு டேபிள். அது எந்த டேபிள்ல வருது? அந்த நம்பர் ஹையஸ்ட் நம்பரா இருக்கும். ஏன்னா இப்ப இந்த ரெண்டு நம்பரும் 2 டேபிள்ல வரலாம், இந்த ரெண்டு நம்பரும் 4 டேபிள்ல வரலாம். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இருக்கிறதுல ஹையஸ்ட். இதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர்ல இந்த ரெண்டு நம்பரும் எந்த டேபிள்ஸ்லயும் வரவே வராது. இந்த ரெண்டு நம்பரும் சேர்ந்து. புரியுதாக்கன்னா? இதுதான் ஹையஸ்ட். இதைத்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது கிளியரா இருக்கா சாமி? இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.